கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அழகான ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் நிச்சயம் இந்த ஜெபத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் தாவீதின் ஜெபம். தாவீதினுடைய அநேக ஜெபத்தை நாம் பார்க்கலாம். அவற்றில் ஒன்று தான் இது. இங்கே அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு நீர்தான் இறங்க வேண்டும். ஏனென்றால் நான் பாவம் செய்து விட்டேன், அக்கிரமம் செய்து விட்டேன், மீறி அநேக காரியங்களை செய்து விட்டேன், என்னை சுத்திகரியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிற வார்த்தை தான் இது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை நாமும் நிச்சயம் செய்ய வேண்டும். எத்தனையோ ஆசீர்வாதமான ஜெபங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறோமே, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை செய்கிறோமே. ஆனால் இந்த ஜெபத்தை நாம் தினமும் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். விசேஷமாய் இந்த வருடத்தின் கடைசியில் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது இந்த வருடத்தை முடிப்பதற்கு. அப்படி இருக்கிற நாம் பரிசுத்தத்தோடு புது வருடத்திற்கு செல்ல வேண்டுமானால் நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். இங்கே தாவீது 2 காரியத்திற்காய் ஜெபிக்கிறார். முதலாவது, ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். நான் செய்த காரியங்களுக்கு தக்கதாக அல்ல, ஏனென்றால் நான் நீதிமான் இல்லை, உமக்கு பிரியமில்லாதவைகளை செய்து விட்டேன். ஆகவே உம்முடைய கிருபை எனக்கு இப்பொழுது அதிகம் தேவை. நினைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக, அவற்றை நீர் மறந்து விடுவதற்காக உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று முதலாவது கிருபையை வேண்டி ஜெபிக்கிறார். இரண்டாவது, அவருடைய மீறுதல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, மீறுதல்கள் என்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யாமல், அவருக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் சில காரியத்தை துணிகரமாய் செய்வதுதான் இந்த மீறுதல். அவர் ஜெபிக்கிறார், இந்த மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், உமக்கு பிரியமில்லாததை செய்து விட்டேன் ஆண்டவரே, ஆனால் என்னை தயவாய் மன்னிப்பதோடு மாத்திரம் அல்ல, அந்த பாவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசியில் நாமும் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டியது அவசியம். அவருடைய கிருபை விசேஷமாய் இந்த கடைசி மாதத்தில் நமக்கு அதிகம் தேவை. அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்கும்படியாய் நாமும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ தவறுகளை இந்த வருடத்தில் செய்திருக்கலாம். கோபத்தில் பேசி உம்மை காயப்படுத்தியிருக்கலாம். நீர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை துணிகரமாய் செய்து அவரை துக்கப்படுத்தி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது மீறுதல்கள் தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துணிகரமாய் செய்த பாவம் மற்ற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதை அறிக்கையிடுங்கள், ஆண்டவரே, இதை எல்லாம் நான் துணிகரமாய் செய்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று நாம் ஜெபிக்கும் போது, நிச்சயமாய் அவர் நம்முடைய மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிப்பார். அது மாத்திரமல்ல, இதோடு இன்னொரு காரியத்தை சேர்த்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை அவசியம்தான், மீறுதல்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனால் இனி அந்த மீறுதல்களை நான் செய்யக்கூடாது ஆண்டவரே என்று நாம் சேர்த்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்பதற்காக நாம் அதே மீறுதலை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோமே, இது சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திற்காய் அதிகமாய் ஜெபியுங்கள்.
ஆண்டவரே, இதுவரை எந்தெந்த காரியத்தில் உம்மை மீறி நான் உம்மை காயப்படுத்தினேனோ இனி அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆனால் என் பலத்தினால் அது முடியாது ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, நான் பாவம் செய்வதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீர் என்னோடு இருப்பீரானால், நீர் எனக்கு இறங்குவீரானால், நான் இந்த மீறுதல்களை திரும்ப செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்வீரானால் நிச்சயம் முடியும். ஆகவே இந்த மீறுதல்களை நான் திரும்ப செய்யக்கூடாது என்று 3வது காரியத்தை சேர்த்து ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும், மீறுதல்கள் மறக்கப்படும். மறுபடி நீங்கள் அந்த மீறுதலை செய்யாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.